வணக்கம். கந்தண்ணா என்றால் எங்கள் சொந்த பந்தங்கள் நடுவே ஒரு பயம் கலந்த மரியாதை உண்டு. கந்தசாமி என்பதுதான் அவரின் இயற்பெயர். என் தந்தையோட அப்பாவோட சகோதரனோட மகன் கந்தசாமி. என் தந்தை மணியொலிக்கும் அவருக்கும் வயது வித்தியாசம் அதிகமில்லை. என் தந்தை மூத்தவர் சித்தப்பா முறை. அதனால் கந்தசாமி என் தந்தையை அப்பா என்றுதான் அந்த கால வழக்கப்படி மரியாதையாக கூப்பிடுவார். சிறு வயதில் இவர்கள் இருவரும் கட்டிப்பிடித்து விளையாடி இருக்கிறார்கள். என் தந்தை மணியொலியிடம் எப்பொழுதுமே கந்தசாமி அண்ணாவுக்கு மிகுந்த மரியாதையும் பாசமும் உண்டு. என் தாத்தாவின் மறைவுக்கு பின் எந்த ஒரு முக்கியமான முடிவை எடுக்க வேண்டும் என்றாலும் என் தந்தையை தான் கந்தசாமி அண்ணா நாடுவார். கந்தசாமியின் தோற்றம் பார்ப்போரை கொஞ்சம் பயம் கொள்ள செய்யும். இந்த முரட்டுத்தனமான உருவத்துக்குள்ள பஞ்சு போன்ற அன்பான பாசமான மனதை கொண்டவராக அவர் திகழ்ந்தார். இப்படி எல்லோரையும் ஒரு பார்வையில் நடுங்க வைத்த என் கந்தண்ணா பொட்டி பாம்பா என் தந்தை மணியொலியிடம் அடங்கி விடுவார். என் அப்பா மணியொலி சிறுவனாக இருந்த பொழுது என் தாத்தாவும் அவருடைய சகோதரனின் குடும்பமும் ஒன்றாக கூட்டு குடும்பமாய் வாழ்ந்திருந்தார்கள். கூட்டாக தொழில் செய்திருக்கிறார்கள். வடலூரில் வள்ளலாரின் அணையா அடுப்பை போல் எந்நேரமும் அடுப்பு என் தாத்தாவின் வீட்டில் எரிந்து கொண்டே இருக்கும் என்று சொல்வார்கள். குடும்ப உறுப்பினர்கள் என்றில்லாது வந்து போகும் விருந்தினர் கூட்டத்துக்கும் குறைவு இருக்காதாம். சென்னை பட்டணத்தை சுற்றி பார்க்க, நோய் நொடி வந்தால் பட்டணத்தில் வைத்தியம் பார்க்க என்று எப்பொழுதும் சொந்த பந்தங்கள் வந்து கொண்டே இருப்பார்களாம். விருந்தோம்பலை உயிராக எண்ணி சுற்றங்களை போற்றி வாழ்ந்த காலம் அது. பிள்ளைகள் எல்லோரும் திருமண வயதை நெருங்க ஆரம்பித்த பொழுது தொழில்களும் வேறுபட பிறகு கந்தண்ணா அப்பா வேறு இடத்துக்கு குடிபெயர்ந்து இருக்கிறார்கள். கந்தண்ணாவின் வீடு எங்கள் வீடு 10 நிமிட நடையில் அடைந்து விடுவதாக இருந்தது. என் தந்தை மணியொலிக்கு நானும் என் அண்ணனுமாக 2 பிள்ளைகள். கந்தண்ணாவுக்கு 2 ஆண்கள் 2 பெண்கள் என்று 4 பிள்ளைகள். தீபாவளி, பொங்கல் பண்டிகைகள், திருவிழாக்கள், கல்யாணம், துக்க நிகழ்ச்சிகள் என்று அனைத்திலும் சொந்த பந்தங்களுடன் கூடிவிடுவோம். என் கந்தண்ணாவுக்கு தன் சித்தப்பா பிள்ளைகளான எங்கள் மீது மிகுந்த பாசம். ஆனால் சிறு வயது தொடங்கிய ஏனோ எனக்கு கந்தண்ணாவை பார்த்தால் பயம் கலந்த பாசமே இருந்தது. காந்தி இங்கே வா என்று என் பெயரை சொல்லி அவர் கூப்பிட்டால் நான் என் அம்மாவின் முதுகுக்கு பின்னால் சென்று ஒளிந்து கொள்வேன். அவளை இப்படி என்கிட்ட அனுப்பு என்பார். அதற்கு என் அம்மா உன் மீசையை பார்த்துதான் பயப்படுறா என்று சொன்னால் கடகடவென்று சிரிப்பார். கந்தசாமிக்கு ஏராளமான நண்பர்கள் உண்டு. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் வேலை பார்த்தவர். கை நிறைய சம்பளம். சொந்த பிசினஸ் என்று பணத்துக்கு குறைவில்லை. அதனால் நண்பர்களுக்கும் அளவில்லை. கந்தண்ணாவின் மீது ஏதாவது புகார் சொல்லணும் என்றால் அவரின் தாயார் என் அப்பாவிடம்தான் வந்து சொல்வார். தொலைபேசியில் என் தந்தை மணியொலி அழைத்தால் போதும். அன்று மதியமே எங்கள் வீட்டில் கந்தசாமி அண்ணா ஆஜராகி விடுவார். மூடிய அறைக்குள் என் தந்தை திட்ட எதிர்த்து கந்தண்ணா ஒரு பதில் சொல்ல வேண்டுமே. சரியப்பா சரியப்பா என்ற குரல் தான் கேட்கும். எனக்கு அப்பொழுது 17 வயது முடிந்து 18 நடந்து கொண்டிருந்தது. நான் கல்லூரியில் முதலாண்டு பட்ட படிப்பை படித்து கொண்டிருந்தேன். என் அண்ணன் கடைசி ஆண்டு படிப்பில் இருந்தார். எங்கள் வாழ்க்கையில் சூறாவளி வீசியது. குருவிக்கூடாக இருந்த குடும்பம் சிதறியது. ஆமாம், 44 வயது. எங்களை பற்றி எதிர்கால கனவுகள் பலவற்றை தன் மனதில் சுமந்து கொண்டிருந்த என் தந்தை மணியொலி மூளை காய்ச்சலில் இறைவன் அடியை அடைந்தார். இன்று இருப்பார் நாளை இல்லை என்ற பெருமை படைத்தது இந்த உலகு என்பதை ஏட்டில் படித்த பொழுது மனதை நொறுக்கவில்லை. ஆனால் அது எங்கள் வாழ்க்கையில் நிகழ்ந்த பொழுது சிதைந்து கிடந்தோம். கந்தசாமி அண்ணன் அன்று மாலைதான் விமானம் மூலம் மும்பைக்கு சென்று இருக்கிறார். ஆனால் அவருடைய மனது நிலை கொள்ளாமல் அலைந்திருக்கிறது. மறு விமானம் பிடித்து சென்னையை அவர் அடைந்தார். அப்பொழுது மணி இரவு 11. அந்த சமயத்தில் தான் என் தந்தையின் உயிர் பிரிந்தது. என் தந்தை இறந்துவிட்டார் என்று கேள்விப்பட்ட உடனே கதறி அடித்து கொண்டு ஆஸ்பத்திரிக்கு வந்தவரின் காரில் தான் என் தந்தையின் பூத உடல் எங்கள் இல்லத்தை வந்து அடைந்தது. எங்கள் இல்லம் தூண்களை உடைய கூடத்தை கொண்டது. என் தந்தையின் உடல் கூடத்தில் கிடக்கப்பட்டது. நாங்கள் எல்லோரும் குக்குரலிட்டு அழுது கொண்டிருந்தோம். எங்கள் அப்பாவுக்கு சாகிற வயதா? என் அன்னைக்கு 39 வயதுதான் ஆகியிருந்தது. என் கந்தண்ணா கூடத்து தூணில் தன் தலையை மடால் மடால் என்று மோதி அழுது கொண்டிருந்தார். அந்த செயலை மேலும் செய்ய விடாமல் பலர் அவரை தடுத்தனர். அப்பா என்னை விட்டு போயிட்டியே என்று கதறினார். என் அம்மா என் அப்பாவின் உடல் மீது விழுந்து அழுது கொண்டிருந்தாள். நான் என் அப்பா உடலை பார்த்து அழுது கொண்டு சொன்னேன், அப்பா, எனக்கு மிக சிறந்த முறையில் திருமணத்தை நடத்தி பார்ப்பேன் என்பீர்களே, இப்பொழுது யார் இருக்கிறார்கள் அப்படி செய்ய என்றேன். அவ்வளவுதான். புலியென பாய்ந்து வந்தார் என் கந்தண்ணா. தங்கச்சி, ஏமா இப்படி சொல்ற? நான் இருக்கேன் உன் கல்யாணத்தை நடத்த. இது சத்தியம் என்றார். 3 மாதங்கள் என் கந்தண்ணாவின் குடும்பம் எங்களோடு வாழ்ந்தது. எங்களுக்கு ஆறுதல் கூறியது. தன் காரில் என் கந்தண்ணா என்னை கல்லூரிக்கு அழைத்து சென்று விடுவார். எங்கள் குடும்பத்தின் பாதுகாவலராக தன்னை ஆக்கி கொண்டார். பொருளாதார நிலையில் நாங்கள் மேம்பட்டு இருந்தோம். ஆனால் இளம் கைப்பெண். அவளுடைய கல்லூரி படிப்பில் இருக்கும் 2 பிள்ளைகள். அவர்களின் எதிர்காலம். ஆசிரியர் படிப்பில் முதுகலை பட்டத்தை முடித்து நான் திருமணத்துக்கு தயாராகி நின்றேன். என் கந்தண்ணாவின் மூத்த மகளும் திருமண வயதை அடைந்து நின்றால். இருவருக்குமே வரன்கள் வர ஆரம்பித்தன. என் கந்தண்ணா திருமண தரகரிடம் முடிவாக சொல்லிட்டார். முதலில் என் தங்கையின் திருமணம், பின்புதான் என் மகளுக்கு என்று. வரும் வரன்கள் என் தாய் ஆராய்ந்து அலாசுவார். தந்தை இல்லாத பெண் பிறகு கஷ்டப்படக்கூடாது என்று மிகவும் மெனக்கெடுவார்.
கந்தண்ணா சொன்னார், காந்திக்கு தகுந்த மாப்பிள்ளையை நீ தேர்ந்தது, கல்யாணத்தை நான் முன் நின்று நடத்துகிறேன். எனக்கு ஒரு மருத்துவராக வேண்டும் என்ற விருப்பம் இருந்தது. ஆனால் மறைந்து போன என் தந்தையின் ஆசைப்படி ஆசிரியர் படிப்பை படித்தேன். ஆனால் எனக்கு ஒரு மருத்துவரே கணவராக வர வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். என் ஆசைப்படியே என் அன்னை முடிவில் ஒரு மருத்துவரையே எனக்கு துணைவராக தேர்ந்தெடுத்தால். தன் வருங்கால மாப்பிள்ளையை பற்றி ஆராய்ந்து அறிந்து அவரின் குணநலன்களை பற்றி கந்தண்ணாவிடம் என் தாயார் கூற, அவரும் மாப்பிள்ளையின் பெற்றோரை சந்தித்து என்னையும் மாப்பிள்ளையும் சந்திக்க வைத்து எங்களின் சம்மதத்தை பெற்ற பிறகே திருமணத்திற்கு ஏற்பாடு செய்தார். நிச்சயதார்த்தம் கந்தண்ணாவின் வீட்டில் நடந்தது. திருமணமே தடபுடலாக 3 நாள் வைபவமாக என் தாய் நடத்த கந்தண்ணா முன்னின்று எல்லா ஏற்பாடுகளையும் செவனேன்னு செய்து முடித்தார். குறையே போற்றுவது போல் எங்கள் திருமணம் நடந்தது. என் தந்தையின் பூத உடலின் மீது செய்து கொடுத்த சத்தியத்தை நிறைவேற்றினார். நான் மாமியார் வீட்டுக்கு செல்லும் முன் என் கணவரிடம் என் அருமை கந்தண்ணா சொன்னார், மாப்பிள்ளை என் சித்தப்பாவின் செல்ல மகள் இவள், என் அருமை தங்கை, இவளை கண்கலங்காம பார்த்துக்கோங்க. என் கந்தண்ணா என் கல்யாணத்துக்கு பிறகுதான் தன் மூத்த மகளுக்கு திருமணத்தை நடத்தி முடித்தார். என் திருமணத்தை விட அது விமர்சையாக நடக்கக்கூடாது என்று சொன்னாராம். என் அண்ணனின் திருமணத்தையும் நடத்தினார். இன்று என் கந்தண்ணா உயிரோடு இல்லை. ஆனால் அவர் நினைவுகள், அவருடைய பாசம் நேசம், தன் சித்தப்பா மீதும் அவரின் குழந்தைகள் மீதும் தன் உயிர் உள்ளவரை காட்டிய அன்பு இன்றளவும் நினைத்து நினைத்து அவரை தெய்வமாக என் நெஞ்சில் பூஜிக்கிறேன். எந்த நிலையிலும் அன்பு குறையாத சுற்றம் ஒருவருக்கு கிடைத்தால் அவரை விட பாக்கியசாலி யாருமில்லை. இந்த விதத்தில் நானும் பாக்கியசாலியே. இந்த கதையோட கருத்து என்னன்னா, எந்த நிலையிலும் அன்பு குறையாத சுற்றம் ஒருவருக்கு கிடைத்தால் அது அவருக்கு ஆக்கமும் வளர்ச்சியும் அளிக்கக்கூடியதாய் அமையும். இதை திருவள்ளுவர் குறள் 522 விருப்பரா சுற்றம் இயையின் அருப்பரா ஆக்கம் பலவும் தரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒவ்வொரு வாரமும் திருக்குறள் கதை நம் சேனலில் போடப்படும். அனைவரும் பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.